So our today's exercise is number 2.8. Our first question is find the sum of the nth terms of the GP. First part is 5 minus 3 9 by 5 minus 27 divided by 25 till infinity. Second part is 256 64 16 till infinity. So our first part solution 5 minus 3 9 by 5 minus 27 by 25 till infinity. So a equal to 5, r equal to t2 minus t1 which is minus 3 by 5. ஓகே, நீங்கள் உங்களுக்கு தெரியும் நெகட்டிவ் நம்பர்ஸ் எல்லாமே 1 விட சின்ன நம்பர் தான். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதுதான் எஸ்எனோட ஃபார்முலா, ஜிபியோட எஸ்எனோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா இந்த ஆருக்கு ஏற்ற மாதிரி தான் மாறும். அதாவது ஆர் வந்து 1 விட சின்னதாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. ஆர் வந்து 1 விட கிரேட்டராக இருந்தால், அதாவது பெருசாக இருந்தால் வேற ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பீங்க. நத்திங் பட் இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் பிளேசஸ். அதாவது r² -1 r-1ன்னு மாறிடும். அவ்வளோதான். ஸோ 5 into 1 minus of 3 by 5 power n divided by 1 minus of 3 by 5 which is equal to 5 into 1 minus of 3 by 5 power n divided by 1 minus of minus 3 by 5 which is 5 into 1 minus of 3 by 5 power n divided by 5 plus 3 divided by 5. அதாவது இங்கே நான் ப்ளஸ் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் நான் எல்சிஎம் எடுத்திருக்கேன். 5 into 1 plus 3 divided by 5 அதான் 8 by 5. அது அந்த பக்கம் அதாவது மேலே போச்சுன்னா 5 divided by 8 மாறிடும் மல்டிப்ளை சிம்பிள் ஆகும்போது. ஓகே, 5 into 5 by 8 into 1 minus of minus 3 by 5 power n. அது என்ன ஆகும்னா 25 divided by 8 into 1 minus of minus 3 by 5 power n ஆகிடும். So second part is 256 64 16 till infinity. Here a equal to 256 and r equal to t2 by t1 which is 64 divided by 256 which is 4 by 16 which is 1 by 4. எங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 by 4 டெசிமல் ஃபார்ம் 0.5 which is strictly less than 1 only. உங்களுக்கு தெரியும் 0.5 1 விட சின்ன நம்பர். ஸோ அதே ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Sn equal to a into 1 minus r power n divided by 1 minus r. This is 256 into 1 minus 1 by 4 power n divided by 1 minus 1 by 4. அதை LCM எடுக்க போகிறோம். இதை அப்போது 4 minus 1 divided by 4 மீதி எல்லாம் சேம். ஸோ 256 into 1 minus of minus 4 by power n divided by 4 minus 1 is 3 by 4. ஓகே, ஸோ இது அப்படியே அங்கே போகும்போது 4 by 3 ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ அதே தான் இங்கே போட்டிருக்கேன். இன்டூ 1 minus of minus 1 by 4 power n. அது 1024 divided by 3 into 1 minus of 1 by 4 power n. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். So our second question is find the sum of the first 6 terms of the GP. ஓகே, இதான் GP. So n equal to 6 ன்னு வச்சுக்கலாம் சொல்யூஷனில். a equal to 5 because it is the first term. r equal to t2 by t1 which is 15 by 5 which is 3. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 விட 3 கிரேட்டர்னு உங்களுக்கு தெரியும், அதாவது ஜாஸ்தின்னு தெரியும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி r power n minus 1 divided by r minus n ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் ரிவர்ஸ் ஆகிடும். So S6 equal to 5 into 3 power 6 minus 1 divided by 3 minus 1. So 5 into 3 power 6 minus 1 divided by 2 which is இந்த 2 இந்த சைடு போனால் 1 by 2 ஆகும். Nothing but it is 5 by 2 only. So 5 by 2 into 3 power 6 is 729 minus 1 which is 5 by 2 into 728. அதை cancel பண்ணா 5 into 364 which is 1820. So third question, find the first term of the GP whose common ratio is 5 and whose sum of the first 6 terms is 46,872 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ காமன் ரேஷியோ r equal to 5, S6 equal to 46,872. அதாவது சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் கொடுத்தாச்சு, அதை தான் எழுதியிருக்கேன். ஸோ a into r power 6 minus 1 divided by r minus 1. ஓகே, இந்த n வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, r வேல்யூ கிடைக்கல. அதாவது 5 இருக்குது, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் போடலாம். ஈக்குவல் டு 46,872. ஸோ S6 equal to a into 5 power 6 minus 1 divided by 5 minus 1. ஓகே, which is equal to 46,872. ஸோ இது அப்படியே போகும்போது இது வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இது வந்து டிவிஷன் ஆகிடும். அவ்வளோதான். ஏ வந்து இங்கே இருக்கலாம், வச்சுக்கலாம் ஏவை இங்கே, அப்புறம் இதை இங்கே கொண்டு போக முடியும் டிவிஷனில்.
ஓகேவா? அதாவது அந்த 5 power 6 வந்து 25 into 25 into 25 minus 1 அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ A equal to 1,87,488 divided by 15,624 which is equal to 12. Okay, cancel பண்ணா 12. Therefore the first term is 12. So fourth question is find the sum of the sum to infinity வரை இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா இந்த ரெண்டுத்தையும். ஸோ our first part is solution is 9 plus 3 plus 1 till infinity which is A equal to 9 உங்களுக்கு தெரியும். R equal to D2 by T1 3 by 9 அதாவது 1 by 3. 1 by 3 is smaller than 1. ஓகே, இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு 0.3333 கிடைக்கும். இது ஆப்வியஸ்லி லெஸ் தேன் 1 only. ஓகே, ஸோ எஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது சம் ஆஃப் த டேர்ம்ஸ் டில் இன்ஃபினிட்டி. ஸோ 9 by 1 minus R. இது என்ன சேஞ்சுனா இது மட்டும் இருக்காது, இது இல்லாமல் A டிவைடட் பை இது பண்ணோம்னா தான் இன்ஃபினிட்டி சம் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதை தான் நீங்கள் பண்ணியிருக்கேன் 9 by 1 minus R. ஸோ 9 by 1 minus of minus 1 by 3. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 9 divided by 3 minus 1 divided by 3. Okay, that is equal to 9 by 2. அதாவது இந்த 2 அப்படியே இருக்கும் இன்டூ 1 by 3ன்னு வச்சுக்கணும். ஓகே, இல்லைன்னா 9 divided by 2 by 3ன்னு வச்சுக்கிட்டா அதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் 3 by 2 ஆகிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் இது திருப்பி போட்டாலே அது வந்துடும். ஸோ 9 into 3 by 2 equal to 27 by 2. ஓகே, செகண்ட் பார்ட் இஸ் 21 plus 14 plus 28 by 3 till infinity. Here A equal to 21, R equal to 14 by 21 which is 2 by 3. Okay, so S infinity equal to 9 by 1 minus R. 2 by 3 வந்து greater than 1 தான். ஓகேவா? So 21 divided by 1 minus of 2 by 3. Okay, which is 21 divided by 3 minus of 3. Sorry, this is 21 by mistake. This is 21 only. Okay, 21 divided by 1 by 3. அது மேலே போச்சுன்னா இது மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். இந்த 1 கீழே வந்துடும். 1 கீழே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ரெண்டு ஒன்று தான். ஸோ 21 into 3 is 63. Therefore S infinity equal to 63. So our fifth question is if the nth term of an infinite GP is 8, the first term of an infinite GP is 8 and its sum of infinity is 32 by 3, then we have to find the common ratio னு கேட்டிருக்காங்க. ஸோ A equal to 8, S infinity வந்து 32 by 3. அப்போ A by 1 minus Rன்னு எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இதான் ஃபார்முலா, தட் இஸ் 32 by 3. இது கொஷின்லேயே கொடுத்தாச்சு. ஸோ அந்த இடத்துல 8 A இடத்துல 8 சப்ஸ்டிடியூட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 32 into 1 minus R equal to 24. 1 minus R equal to 24 by 32, அதாவது 6 by 8 which is 3 by 4. அதாவது minus R equal to இந்த plus 1 அந்த சைட் போனால் minus 1, அதாவது 3 by 4 minus 1. அதை LCM எடுத்தால் 3 minus 4 by 4, அதாவது அப்போ minus 1 divided by 4 ஆகிடும். ஸோ minus R equal to minus 1 divided by 4. அது minus minus கட் ஆகிடும். R equal to 1 by 4. So our exercise number 2.8, question number 6. Find the sum to nth terms of the series. First part, this is second part. Okay, so first part solution 0.4 plus 0.44 plus 0.444 till nth terms கண்டுபிடிக்கணும். ஸோ இது எப்படி பிரிக்கலாம்னா 4 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இதை 4 ஆல் டிவைட் பண்ணணும் ஒன்னொன்னுத்தையும். டில் nth term வரைக்கும் மைனஸ் பண்ணால் 4 வெளியில் வந்துடலாம். ஓகே, இது 1ன்னு அர்த்தம், 1 into சம்திங்னு அர்த்தம். அப்போ இது வெளியில் வந்தால் 4 ஆகிடும். உங்களுக்கு தெரியும் மல்டிப்ளிகேஷன், டிவைடில் இருந்தால் அந்த பக்கம் போனால் மல்டிப்ளிகேஷன். ஸோ 4 into இதை டிவைட் பண்ண பிறகு நமக்கு இங்கே 0.1 0.11 0.111 அப்படி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது வந்து இந்த மைனஸ் 0 அதாவது 0.1 0.1 into 9 அது பண்ணால் நமக்கு 0.1 தான் கிடைக்கும் இல்லையா? அப்போ அதை பிரித்து இங்கே 9 கொண்டு வந்துட்டு 0.9 0.99 0.999 இது ஏன் நம்ம பண்ணுறோம்னா அந்த nth டேர்மோட அதாவது சம் ஆஃப் தி nth டேர்ம் மாதிரி வரணும் இது. ஓகேவா?
அதனால தான் அது வரைக்கும் நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ 4/9 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் 0.1 தான் 0.9. அப்போ இது 1 மைனஸ் 0.001 அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கும் till n டேர்ம்ஸ். அது போட்டுகிட்டே வரணும். 2n டேர்ம்ஸ் 2n டேர்ம்ஸ் அதே போட்டுகிட்டே வரணும். தட் இஸ் இது எப்படி எழுதலாம், 1 தனியாக பிரிச்சுக்கலாம், அப்புறம் இந்த 0.01 அதெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ அப்படி பிரித்தா கூட நமக்கு ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஸோ 4/9 இன்ட்டு 1 + 1 + 1 till n டேர்ம்ஸ் மைனஸ் 0.1 + 0.1 ஸ்கொயர் + 0.1 பவர் 3 அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் 4/9 இன்ட்டு இது n டேர்ம்ஸ் நமக்கு என்னன்னு தெரியாது இல்லையா? ஸோ அதை என்னன்னே வச்சுக்கலாம். பிகாஸ் 1 இன்ட்டு n இஸ் n ஒன்லி. ஓகேவா? 1 இன்ட்டு n நம்பர்னா அது n மட்டும்தான். n மைனஸ் 0.1 எடுத்துக்கலாம். இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் இது எந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? இது SN ஃபார்முலா ஆஃப் ஜிபி. அதில் தான் நான் கொண்டு போய் ஓடுறேன். இது என்னது, இது ஏன்னு வச்சுக்கிட்டா 1 மைனஸ் ஆஃப் 0.1 வந்து என்னது r பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் 0.1 1 மைனஸ் r அதுதான் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/10. 0.1 நம்ம ரேஷனலைஸ் பண்ணால் 1/10 கிடைக்கும். விச் இஸ் 1 எல்லா இடத்துலையும் 0.1 நான் 1/10 மாற்றிட்டேன். ஸோ 4/9 இன்ட்டு n மைனஸ் 1/9 ஓகே இன்ட்டு 1 மைனஸ் 1/10 பவர் n. இதை இந்த பக்கம் கொண்டு போனால் 10/9 ஆகிடும் இல்லையா? இன்ட்டு ஆச்சுன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போது 1/9 மட்டும்தான் மிச்சம் இருக்கும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கரெக்டாக கேன்சல் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 4/9 இன்ட்டு n மைனஸ் 4/81. அதாவது இது நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் இதை வெளியில் கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ 4 இன்ட்டு அதாவது 4/9 இன்ட்டு n வந்து 4/9 இன்ட்டு n தான். மைனஸ் 4 இன்ட்டு 1 இஸ் 4 and 9 இன்ட்டு 9 இஸ் 81. மற்ற எல்லாம் மீதெல்லாம் சேம் தான். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்ட் வந்து 3 3 3 3 அது மாதிரி ஆட் பண்ணிட்டே till n டேர்ம்ஸ் வரணும். அதாவது நம்ம இது எப்படி பிரிச்சுக்கலாம், 3 இன்ட்டு 1 + 11 + 1 1 1 அப்படி பிரிச்சுக்கிட்டா இப்போ 3 இன்ட்டு 1 இஸ் 3, 3 இன்ட்டு 11 இஸ் 33, 3 is 111 இஸ் 333 அந்த மாதிரி வரும். ஸோ இதையும் நம்ம எப்படி எழுதலாம், 3/9 வச்சுக்கிட்டா இப்போ இது 9 டிவைடட் பை 9 கணக்கு. ஓகே, இது எல்லாத்தையும் 9 ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 9 டிவைடட் பை 9 1, 99 டிவைடட் பை 9 11, 111 டிவைடட் பை 9 வந்து இது சாரி 991 டிவைடட் பை 9 வந்து 111. ஸோ அந்த மாதிரி n டேர்ம்ஸ்க்கு ஆகும். ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டா 1/3 கிடைக்கும். நம்ம ஏன் போன சம்மில் கேன்சல் பண்ணோம்னா அது 4/9 அதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால நான் பண்ணல. ஆனால் இங்கே பண்ண முடியும், அதனால நான் பண்ணியிருக்கேன். 1/3 9 எப்படி எழுதலாம்னா 10 - 1 எழுதலாம். ஸோ அந்த மைனஸ்ன்ற இதில் பிரித்து எடுத்தால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிரும் இல்லையா? அதனால தான் நான் அப்படி பிரித்து எழுதுறேன். ஸோ இதை அப்படியே n டேர்ம்ஸ் வரைக்கும் எழுதலாம். ஸோ 1/3 இன்ட்டு இதை 10 100 1000 அது அப்படியே ஒரு செட்டு, இந்த -1லாம் ஒரு செட்டு. -1 இன்ட்டு என்னன்னா அது n டேர்ம்ஸ் மல்டிப்ளை ஆகும்னு அர்த்தம். ஸோ இங்கே ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா r = 10 which is greater than 1. உங்களுக்கு தெரியும் 10 வந்து 1ஓட பெருசு. அப்போ ஏவையும் நம்ம 10ன்னு வச்சுக்கிட்டா தான் நம்ம n டேர்ம்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஏ இடத்துல நம்ம 10 போடுறோம். ஓகேவா? இன்டூ 10 பவர் n - 1 பை 9 மைனஸ் n. ஓகே, ஸோ 10/27 அதாவது இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண 27 இன்டூ 10 பவர் n - 1 மைனஸ் n/3. இது எல்லாத்துக்கும் 3ஆல் இது எல்சிஎம் எடுக்கிறோம். ஓகே, அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. So 7th question, find the sum of the geometric series 3 + 6 + 12 till 1536. Here a = 3, r = t2/t1 which is 6/3 which is 2. 2 is greater than 1. அப்போ இந்த ஃபார்முலா தான் எடுக்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ 10 டேர்ம்ஸ், அதாவது s10 = 3 இன்ட்டு 2 பவர் 10 - 1. ஸோ அதாவது 2 பவர் 10னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு till 10 டேர்ம்ஸ். அப்போ இது எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டா 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4. இப்போ 16 இன்ட்டு 16 இன்ட்டு 4 அவ்வளோதான். ஸோ 3 ஆன்சர் வந்து இதெல்லாம் கால்குலேஷன் முடித்த பிறகு 3069.
So Kumaran writes a letter to 4 of his friends. 8th question. He asks each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it is cost ₹2 to mail one letter. ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை ஆகும்னா ₹2 ஆகும். So find the amount spent on postage when 8 set of letters is mailed. 8 செட்டுனா இவன் விட்டுருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் செட்டு, இது செகண்ட் செட்டு, அந்த மாதிரி 8 செட்ஸ்க்கு எவ்வளோ காசு ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக அதை இன்ட்டு 2 பண்ணாலே அவங்க ₹2 செலவு பண்ணுறதுனால இன்ட்டு 2 பண்ணால் போதும். ஓகே, ஸோ சொல்யூஷன் இஸ் குமார் 1 அவன் எத்தனை பேருக்கு 4 பேருக்கு செலவு பண்ணுறான், அதாவது ₹8 செலவு பண்ணுறான். ஸோ காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ் இதை பண்ணுறதுக்கு, அப்புறம் காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் செகண்ட் செட் ஆஃப் லெட்டர், இதுதான் செகண்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகே, ஸோ இது 1 2 3 4, அதாவது ஃபர்ஸ்ட் செட், செகண்ட் செட், தேர்ட் செட். அதாவது குமார் அந்த 4 பேருக்கு சென்ட் பண்ணா இல்லையா, அவங்க தான் அந்த 4 பேர். தட் இஸ் 2 × 4 + 2 × 4 + 2 × 4 + 2 × 4. ஓகே, ஸோ 2 × 4 × 4, அதாவது இந்த 4 எல்லாம் பண்ணும்போது நம்ம 4 × 4ன்னு வச்சுக்க முடியும். ஓகே, இட் இஸ் 2 × 4². ஸோ காஸ்ட் ஆஃப் போஸ்டிங் தேர்ட் செட் ஆஃப் லெட்டர்ஸ், இதெல்லாம் செகண்ட் செட். ஓகே, ஸோ அவன் 16 பேருக்கு, இந்த 4 பேர் 16 பேருக்கு சென்ட் பண்ணுறாங்க, அதாவது 5லேருந்து 20 வரையும். ஓகே, அதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 2 × 4 × 4², அதாவது 2 × 4³ கிடைக்குது. ஓகே, அதுக்கப்புறம் 2 × 4 + 2 × 4² + 2 × 4³ + 2 × 4⁸ ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் till 8th பேர். ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஸ்பெண்ட் A + AR + AR² அப்படி போயிட்டே இருக்குமா. இது nth டேர்மோட ஃபார்முலா. அதில் போட்டோம்னா 4 × 2 + 2 × 4 2 × 4², அதாவது A 4. ஓகே, அடுத்தது ஆர் ஏவை தனியாக பிரித்து 4ன்னு வெளியில் போட்டோம். ஆர் ஃபர்ஸ்ட் 2, அப்புறம் 2 × 4, அப்புறம் 2 × 4² அப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ 4 × SN, இது SN இல்லையா, ஏன்னா நம்பர் ஆஃப் இது ஆட் பண்ணிட்டே வரும். ஸோ SN இயர் n = 8 and R = 4 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ இட் இஸ் அ ஜிபி, அதாவது சம் ஆஃப் தி ஜிபி இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இது ஆர் கிரேட்டர் தேன் 1, அதனால நான் இந்த ஃபார்முலா எடுத்திருக்கேன். ஸோ அதில் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி கால்குலேஷன், அதாவது 2 × 4⁸ -1 / 4 - 1 அதெல்லாம் பண்ணி கால்குலேஷன் முடிச்சா நமக்கு 43,690 கிடைக்கும். Therefore, cost of postage of after posting 8th set of letters. Okay, 8 செட் அந்த மாதிரி அனுப்பிட்டா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1,74,760 rupees எல்லாரும் சேர்ந்து செலவு பண்ணியிருக்காங்க போஸ்டிங் லெட்டர்ஸ்க்காக. ஓகேவா? ஸோ 9th question is find the rational form of the number. இந்த நம்பரை ரேஷனல் ஃபார்ம்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்யூஷன் இஸ் let x = இப்படி போட்டால் ரிப்பீட்டிங் சிம்பிள் தெரியும் இல்லையா, அப்போ 1 2 3 1 2 3 1 2 3 போயிட்டே இருக்கும். ஸோ விச் இஸ் x = இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? மல்டிப்ளை 1000 ஆன் போத் சைட்ஸ், இது ரெண்டுத்தையும் 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ எக்ஸ் 1000x, அப்புறம் இது என்ன ஆகும், ஒரு நம்பரை ஜீரோஸால அதாவது 100 அப்படி மல்டிப்ளை பண்ணா 0 எத்தனை இருக்கோ அத்தனை டிஜிட்ஸ் 0 பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்துடும். அதாவது இங்க 1000 பண்றோம் இல்லையா, அப்போ இந்த 3 டிஜிட் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்டும் பாயிண்ட்டுக்கு இந்த சைடு வந்துடும். ஸோ 1 2 3 பாயிண்ட் 1 2 3 1 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1000 எக்ஸ் ஈக்குவல் டு இதுல 3 வெளியில வந்துட்டா பாயிண்ட் 1 2 3 அது அப்படியே தான் இருக்கும். திஸ் இஸ் ஆர் செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 2 நம்ம ஈக்குவேஷன் 1 பண்ணலாம். அப்போ 1000x டிவைடட் -x ஈக்குவல் டு இந்த நம்பர் மைனஸ் இந்த நம்பர், அதை பண்ணும்போது நமக்கு 999x ஈக்குவல் டு 123 கிடைக்கும். பிகாஸ் இதுவும் கேன்சல் ஆயிடும், அப்போ இது மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நத்திங் பட் 0.123 தான் இது. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இந்த நம்பர் இங்கேருந்து போயிடுச்சுன்னா இது 0.123 தான் வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த நம்பர் கீழே டிவிஷன் பண்ணால் 41/333 இதுதான் அந்த நம்பரோட ரேஷனல் ஃபார்ம். இந்த நம்பரை வச்சு இந்த நம்பரை
டிவைட் பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ 10th question is if Sn equal to இவ்வளோ பெரிய டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நீங்கள் பார்த்து பயப்படக்கூடாது, ரொம்ப ஈஸி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ என்னன்னா இந்த மொத்த எஸ்என்னையும் எக்ஸ் மைனஸ் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இது கிடைக்கும்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப். ஓகே, அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் இன் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இது அப்படியே ஸ்கொயர் அப்படியே கியூப் அப்படியே பண்ணிட்டே போனோம்னா நமக்கு இந்த மாதிரி n டேர்ம்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸால அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அந்த எஸ்என். ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு டேர்மையும் நம்ம எக்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும் டில் இன்ஃபினிட்டி. அப்போ எக்ஸ் இன்டூ எஸ்என் ஈக்குவல் டு திஸ் இஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்படியே எக்ஸை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்புறம் பிராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு இப்படி கிடைக்கும் இல்லையா? மல்டிப்ளைங் ஒய் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் ஒய் இன்டூ எஸ்என் வந்து ஒய்யை எல்லா டேர்ம்ஸ் கூடயும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஒய் இன்டூ எஸ்என் ஈக்குவல் டு பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஒய்யை உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்படியே எழுதிடணும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ 1 - 2 பண்ணோம்னா மைனஸ் பிளஸ் பிளஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு மிச்சம் என்ன இருக்கும்னா, ஆனால் இந்த டாட் வைக்கிறது ரொம்ப முக்கியம். டாட் ஷுட் பி தேர் எல்லா இடத்துலையும், பிகாஸ் n டேர்ம்ஸ் இருக்கும். அது எத்தனை டேர்ம் நமக்கு தெரியாது. ஸோ எக்ஸ் ஒய் இன்ட்டு எஸ்என் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் பவர் 4 டில் இன்ஃபினிட்டி மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் ஒய் பவர் 4 டில் இன்ஃபினிட்டி. ஓகே, அப்போ அதை எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலாவில் போட்டு தனித்தனியாக எடுக்கணும். இது ஏவா, ஏ போட்டாச்சு. ஸோ எக்ஸ் பவர் என் இது எத்தனைன்னு நமக்கு தெரியாது. அதனால் எக்ஸ் பவர் என் -1 டிவைடட் பை எக்ஸ் -1 இதையும் அதே மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ விச் இஸ் இதில் வந்து எக்ஸையும் ஒய்யும் வெளியில், அதாவது கொஷனில் இருக்க மாதிரி நம்ம எக்ஸ் -y இன்ட்டு எஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அப்படியே இதுதான் ஆர் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் நம்மளோட ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஈஸி. அதை அப்படியே ஜஸ்ட் சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் we are going to find the sum of squares of first n natural numbers. ஓகே, அப்போ 1 square plus 2 square plus 3 square till n square கண்டுபிடிக்க போகிறோம். let us consider the identity x plus 1 whole cube. ஸோ இந்த ஐடென்டிட்டியை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதை சப்ஸ்டிடியூட் பண்ணி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ when x equal to 1 2 3 அதை ஜஸ்ட் எக்ஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணால் போதும். அப்புறம் மீதி எல்லாம் உங்களால் ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம n-1 அப்புறம் n பார்க்கலாம். அதோட ஆன்சர்ஸ் வில் பி 3 into n-1 whole square plus 3 into n-1 plus 1. n போடும்போது 3n square plus 3n plus 1 ஆகிடும். ஓகே, ஸோ இந்த டாட் சிம்பிள் ரொம்ப முக்கியம், நீங்கள் போட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் நம்ம ஆட் பண்ணி கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஆடிங் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன், அப்புறம் இது ஒரு ஈக்குவேஷன் இல்லையா? ஏன்னா அதை நம்ம எப்படி பிரித்து எழுதிக்க முடியும்னா 1 கியூப்ஸை வந்து ஸ்கொயர்ஸாகவும் அப்புறம் ஒரு சிங்கிள் நேச்சுரல் நம்பர்ஸாகவும் பிரித்து எழுதிக்க முடியும். ஸோ இதில் வந்து 1 கியூப் -1 கியூப் இருக்குது. ஸோ அந்த 1 கேன்சல் ஆச்சுன்னா இந்த டேர்ம் மட்டும் தான் மிச்சம் இருக்கும். ஸோ அப்புறம் இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ அந்த ஃபார்முலாவை இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கிறோம். மிச்சம் இந்த ஸ்கொயர்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? ஸோ 3 இன்ட்டு அந்த ஃபார்முலா டிவைடட் பை 2 அந்த ஃபார்முலாலே இருக்குது, ப்ளஸ் 1 மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு வந்துட்டு இந்த டேர்மை இந்த சைடு வச்சுட்டு இதை அந்த சைடு கொண்டு போகணும். அதாவது இது இங்கேயே வச்சுக்கோங்க. ஓகேவா? தட் இஸ் நம்ம ரைட்டும் போடலாம் லெஃப்ட் சைட்லையும் போட்டுக்கலாம். பட் நான் இதை இங்கேயே வச்சுக்கிற மாதிரி தான் அது கணக்கு. இது மட்டும் அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் இது மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ப்ளஸ் n வந்து அந்த சைடு போனால் 3n - 1 விச் இஸ் 2n. ஓகே, மீதியெல்லாம் சேம் தான். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். 2n³ + 6n² + 4n - 3n² - 3n கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் இந்த சைட்ஸ் ஃபுல்லாக சேம். ஸோ இங்கே நம்ம ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இங்கே கேன்சலிங் எல்லாம் முடிச்சா 2n³ + 3n² + n டிவைடட் பை 2. அதை n காமனாக வெளியில் எடுக்க முடியும் இதில் இல்லையா? n × 2n² + 3n + 1
divided by 2. அதாவது இது எப்படி எழுதலாம்னா இந்த ஈக்குவேஷனை இப்போ நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது n+1 2n+1 கிடைக்கும். அதை அப்படியே உள்ளே போட்டுட்டு 2 and n will be the same. ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலே. ஓகேவா? ஸோ இந்த 3யை கீழே கொண்டு வந்துக்கோங்க. இந்த 2 into 3 ஆக்கிக்கிட்டா இங்கே 6 வந்துடும். ஏன்னா இந்த 3 இன்ட்டு வச்சுக்க முடியாது, நமக்கு இது மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போ அந்த 3 அங்கேருந்து எடுத்துடணும். எடுத்து கீழே கொண்டு வந்து டிவிஷன் பண்ணிட்டா மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு கிடைச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கியூப்ஸோட ஃபர்ஸ்ட் 10 நேச்சுரல் நம்பர்ஸை ஆட் பண்ண போகும். ஸோ உங்களுக்கே தெரியும் 1 cube + 2 cube + 3 cube till n cube. ஓகே, ஐடென்டிட்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 1 whole power 4 - x power 4 = 4x cube + 6x square + 4x + 1. ஸோ x = 1 2 3 உங்களுக்கு நார்மலாக சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியும். ஸோ ஐ எம் லீவிங் இட், யூ ட்ரை இட் இன் த ஹோம். ஓகே, ஸோ n-1 and n வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சா n-1க்கு 4 × n-1 whole cube + 4 × n-1 + 1 கிடைக்கும். ஸோ என்னன்னு போட்டால் 4n³ + 6n² + 4n + 1 கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஓகே, லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கிடைக்க போகிறது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம எப்படி எழுதலாம்னா which is equal to 4 × 1 cube + 2 cube + 3 cube till n cube + 6 × 1 square + 2 square + 3 square அப்படின்னு போட்டுட்டு ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு இது கிடைக்கும் இல்லையா? ஸோ அங்கே எப்படி நம்ம போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். ஜஸ்ட் இந்த தாட்டி ஸ்கொயர் கியூப் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கொயர் அண்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி சப்ஸ்டிடியூட் பண்ணி கேன்சல் பண்ணால் நமக்கு என்னென்ன கிடைக்கும்னா ஆல்ரெடி இங்கே ஸ்கொயர்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் n × n+1 × 2n + 1 / 6. இது நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதை அங்கே போட்டுக்கிட்டு சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலாவும் தெரியும் n × n+1 / 2. ஸோ எவ்ரி திங் இஸ் இன்டர் கனெக்டட். இப்போ சொல்லிக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை ரெண்டுத்தையும் நான் சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டா எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த சைடு இதை இங்கேயே வச்சுட்டு இந்த டோட்டல் வேல்யூவை அந்த சைடு கொண்டு போகலாம், இல்லைனா இதை இந்த சைடு கொண்டு வரணும். ரெண்டுத்தில் எது வேணால் பண்ணலாம். நான் இந்த ஹோல் டேர்மை இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும்னா 4 × 1 cube + 2 cube till n cube = n power 4 + 4n cube + 6n square + 4n - 2n cube - n square - 2n square - n - 2n square - 2n - n. ஸோ உங்களுக்கே தெரியும் நிறைய கேன்சலிங்லாம் பண்ணுவோன்னு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த n² will be the same. அப்புறம் இந்த 4n³ 2n³ போயிடுச்சுன்னா நமக்கு 2n³ மட்டும் இருக்கும். ஸோ இது ரெண்டு நம்ம போட்டாச்சு. ஸோ 6n² ஒரு n² போச்சுன்னா 5n², இன்னொரு 2n² போச்சுன்னா 3n², இன்னொரு 2n² போச்சுன்னா 1n², அதாவது +1n². அது மட்டும் தான் இருக்கும், மீதி எல்லாம் கேன்சல். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 4n வந்து ஒரு n, இன்னொரு n, இன்னொரு 2n, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. 4n-ம் அவ்வளோதான். ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும்தான், இந்த டேர்ம் மட்டும்தான் நமக்கு மிச்சம் இருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேன்ஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், n². அதாவது n² இதுலேருந்து வெளியில் எடுக்க முடியும் இல்லையா? எடுத்துட்டா இங்கே ஒரு ஸ்கொயர் இருக்கும், இங்கே ஒரு 1, அதாவது 2n மட்டும் இருக்கும், இங்கே +1 மட்டும் தான் இருக்கும். இது என்னன்னா ஒரு n+1 ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பேன்ஷன் தானே இது. அப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ணால் n+1 ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த 4 திருப்பியும் கீழே கொண்டு வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? பிகாஸ் நமக்கு இது மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இது தேவையில்லை. ஸோ அதை கீழே கொண்டு வந்துடணும். ஸோ 4ன்னு எடுத்துகிட்டு வந்துட்டா இங்கே எல்லா இடத்துலையும் ஸ்கொயர், இதுவும் ஒரு ஸ்கொயர் நம்பர், இதுவும் ஒரு ஸ்கொயர். ஸோ அந்த ஸ்கொயரை வெளியில் காமனாக எடுத்துட்டா நமக்கு 1 cube + 2 cube + 3 cube till n cube. அது போட்டால் n × n+1 / 2 ஹோல் ஸ்கொயர். அதாவது இதை ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா n × n+1 / 2 இருக்கும். அதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா?